ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஒரு மலாய் ஐஸ்கிரீம் ரெசிபி, ரொம்ப க்ரீமியாக எப்படி வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு நம்ம சுலபமாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் க்ரீம் இருக்க பாலாக நான் வந்து எடுத்திருக்கேங்க. இந்த பால் வந்து ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 1/4 லிட்டருக்கும் குறைவாக வந்து வற்றி வர்ற அளவுக்கு, அதாவது சுண்டி வர்ற அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கோங்க. பால் வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து இதை கலந்து விட்டுடலாங்க. அந்த சுகர் நல்லா கரையட்டும். இப்போ வந்து ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பை நல்லா துருவிட்டு நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேங்க. இந்த டைமில் பாதாம், பிஸ்தா, முந்திரி நம்ம எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். பிஸ்தா பருப்பு சேர்ப்பேங்க, அது லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த முந்திரி பருப்பு எல்லாமே நல்லா வெந்து ரொம்ப சூப்பராக அந்த பால் எல்லாமே நல்லா சுண்டி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட குங்குமப்பூ இல்லை, ஸோ அதனால நான் கொஞ்சமாக அந்த எல்லோ ஃபுட் கலர் மட்டும் ஒரு பிஞ்சு, அதாவது ஒரு மிளகு அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு கலருக்காக. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா காய்ச்சிட்டு இந்த பால் வந்து நல்லா சுண்டி வரணும். பால் பாருங்கள் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நான் வந்து இன்றைக்கி பச்சரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன். இது வறுத்த மாவு கிடையாது. நம்ம நார்மலாக புட்டு இடியாப்பத்துக்கெலாம் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாவு தான். அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து சேர்த்துருக்கேங்க. இந்த மாதிரி நீங்கள் பச்சரிசி மாவு வந்து சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்ரீமியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து பச்சரிசி மாவு வந்து சேர்த்து பாருங்கள். இப்போ பால் வந்து நல்லா பொங்கி வருது பாருங்கள். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மாதிரி காய்ச்சி விட்டுட்டே இருங்க. பால் வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு வந்து நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இதே நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்காக வந்து திக்னஸ் கிடச்சிரும். ஸோ நான் இன்றைக்கி வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கல. ரொம்ப சிம்பிள் மெத்தட் இது. வீட்டில் இருக்கிற அரிசி மாவு வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நல்லா திக்காக ரெடியாகி வந்திருக்குன்ட்டு. இப்போ அது ஆறுனதுக்கப்புறமா நான் வந்து பிஸ்தா ஒரு 4லேருந்து 5 பிஸ்தா மட்டும் துருவிட்டு சேர்த்துருக்கேன். பிஸ்தா வந்து நான் முன்னாடியே சேர்க்காததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கலர் சீக்கிரம் மாறிடும். இப்போ இதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரிட்ஜில் ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு நான் வந்து வச்சு எடுத்திருந்தேன். என்னோடய ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடைகளில் கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி டேஸ்ட்டோட அவ்வளோ க்ரீமியாக அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். நம்ம சாப்பிடும்போது அந்த முந்திரி, பிஸ்தா பருப்பெல்லாம் சேர்த்தோம் இல்லையா, அதெல்லாம் வாயில் கடிப்பட்டு அவ்வளோ அருமையாக இருந்தது. சாப்பிடும்போது நல்லா க்ரீமியாக, ரொம்ப சுலபமான மெத்தடு தான். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நீங்கள் இதுக்கு மிக்ஸி ஜார்லாம் வச்சு நீங்கள் அரைக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இதை அப்படியே எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதாங்க. மேலே வந்து நான் சர்வ் பண்ணும்போது மட்டும் ஒரு 2 பிஸ்தாவை வந்து நல்லா துருவிட்டு சேர்த்துருக்கேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ க்ரீமியாக சாப்பிடணுன்னு பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஐஸ்கிரீம் ரெசிபி நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.